உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆண்டோர் சான்றோர்களுக்கும் இனிய வசந்த பஞ்சமி வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டில் மயில்களின் எண்ணிக்கை குறைவு. நாட்டில் மயில்களின் எண்ணிக்கை குறைவு. இங்கே எண்ணிக்கை குறைவு என்று வருத்தப்பட்ட அன்பு தம்பி, மயில்கள் தான் நாட்டின் தேசிய பறவை என்பதை நாம் அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்கின்றோம். இது சிறா, நடையிலே இது சிறா. இங்கு வந்திருக்கின்றவர்களை எல்லாம் பார்த்தேன். நடையிலே இவரிடம் துள்ளல் நிறைந்த சிறாருக்கே உரிய சிறப்பு இருக்கிறது. அதனால் இது சிறா அமைப்பு. அப்படியே நான் பார்த்துவிட முடியாது அல்லவா? திருச்சிராப்பள்ளியை நான் பார்க்கிறேன். திருச்சிராப்பள்ளியை பார்க்கிறேன். சீரும் சிறப்புடைய இந்த சிறா அமைப்புக்கு நம் அனைவரின் சார்பாக கலவரி எழுப்பி நம்முடைய வணக்கத்தை மலைக்கோட்டை எங்கெல்லாம் சீரும் சிறப்பும் பெற்று நீங்கள் உதாரணத்தில் பார்த்தீர்களேயானால் கடல் ஓடுகிறது, ஆறு ஓடுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் மலையை மட்டும் நிற்கிறது என்று சொல்லுவார்கள். மலைக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. இலக்கண உதாரணங்களே நாம் பார்த்து விடலாம். மலை மட்டும்தான் அப்படியே நிற்கும். அப்ப நேற்று நிற்கலையா? நாளைக்கு நிற்காதா? ஆனால் மலை நிற்கிறது என்று சொன்னால் உங்கள் சிறா அமைப்பு இந்த திருச்சிராப்பள்ளியை போலவே என்றென்றும் சீரும் சிறப்புடனும் நிற்கும் என்பதை எண்ணவும் ஐயமில்லை. சிராப்பள்ளியை போலவே சிறப்புடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஒன்றை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, நேரம் இருக்கவில்லை. அவர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் சொல்லிவிடுகிறேன். அம்மா கேத்ரின் ஆரட்டை சாமி அவர்களை நம்முடைய கபிஸ்தல மாசா, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்கு மாண்புக்குரிய கபிஸ்தல மாசா அவர்களையும் அம்மா அவர்களையும் என்னுடைய 16 வயது முதல் கொண்டு எனக்கு நன்றாக தெரியும். நேர் வீட்டில் குடியிருந்தோம். அன்றைக்கு எப்படி அன்பு காட்டினார்களோ அதே அன்பை எனக்கு இன்னைக்கு 60 வயசாயிடுச்சு. 16 வயதில் என்னிடம் அவர்கள் காட்டிய பருவ மங்கை அந்த அன்பை என்னுடைய முதிர் வயதிலும் 60 வயதிலும் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மங்காத மயக்காத குணத்திற்காக நான் சொல்கிறேன். அவர்கள் இந்த கையெழுத்துவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சிறப்பு. அன்பானவர்களே, திருச்சியில் இருக்கிற பல கோவில்களுக்கு, ஆலயங்களுக்கு தன்னை அறியாமல் நன்கரை கொடுத்த ஒரு சிறப்பு அம்மாவிற்கு சாரும் அது எனக்கு நன்றாகவே தெரியும். கோவில் மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு சிறப்பு செய்து அந்த பள்ளிக்கூட மேடையில் தான் பேசாமல் பிறரை பேச வைத்து அழகு பார்க்கின்ற அந்த சிறப்பும் எனக்கு தெரியும். அதான் சொன்னேன், 16 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அப்படியே மாறாமல் என்னிடம் மட்டுமல்ல என் தம்பி தங்கையும் கேட்பாங்க. அவங்க இருக்க உச்சத்திற்கு என்னை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த வயதிலும் வந்தவுடனே கட்டி அணைத்து ஒரு அன்பையும் அரவணைப்பையும் செலுத்திவிட்டு என்னையும் விசாரித்து, என் தம்பி எங்கேயோ டெல்லியில இருக்கிறான், அவனையும் விசாரிக்கிறேன். அவனை பார்த்தப்ப அவங்களுக்கு என் தம்பிக்கு வயசாக 10 கூட இல்லை, 9, 8. அப்பயே அவர்களுக்கு தெரிந்து இப்பொழுதும் விசாரிக்கிறார்கள் என்று சொன்னார். சிறாவினுடைய அடித்தளமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த சிறா துள்ளருடன் தான் என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி அம்மாவை வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மாவினுடைய ஐயா கபிஸ்தலம் ஆசா அவர்கள் முதலிலே இந்த மலைமாநகரத்திற்கு வலம்புரிஜான் அவர்கள் வருகை தந்திருந்த பொழுது அவங்க மறந்திருப்பாங்க, நான் சொல்றேன். வலம்புரிஜான் தாய் பத்திரிகையுடைய இதழ் அதிமுக கொடிகட்டி பறந்த அந்த காலகட்டத்திலே நான் அப்போதுதான் கல்லூரி முடித்து மறுநாள் வருகிறேன். வந்த பொழுது எத்தனையோ பேரை பேச அழைத்திருக்கலாம் ஐயா அவர்கள். ஆனால் தாய் பத்திரிகையினுடைய இதழாசிரியராக இருந்த வலம்புரிஜான் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை கொடுப்பதற்கு மங்களநேரி நீ சரியானவன் என்று சொல்லி அந்த வாய்ப்பை கல்லூரி முடித்தவுடன் முதல் நாள் கிடைத்த எனக்கு பரிசாக இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படியெல்லாம் மனசு வராது. இன்றைக்கும் அதே மனதுடன் பெண்களுக்கு பெண் எழுத்தாளர்களை நினைப்பதே கஷ்டம். இங்க இருக்கிறவங்க நல்லா கைத்தட்டிங்க, முடிச்சோடனே. பெண் எழுத்தாளர்களை நினைப்பதே கஷ்டம். அதை கண்டுபிடிப்பது அதை விட கஷ்டம். அவர்களை மேடையில் அமர வைக்கிறது. நானே அப்படி உட்கார்ந்து சொன்னேன், இல்லை மேடைக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த உடைய 2 பேருமே பச்சை தான் போட்டிருக்கிறாங்க. அந்த வடம் மிகுந்த அவர்கள் என்னை மேடைக்கு அழைத்து ஒரு பரிவட்டமும் கட்டுனாங்க. பார்த்தீங்களா? இதுல நிற்க சிறா என்பது உண்மையிலே ஏதோ ஆடவர்களுக்காக ஆங்காங்க பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்வார்கள். பெண்களுக்கு பரிவட்டம் கட்டிய முதல் அமைப்பு நான் அறிந்தவரையில் அதுவும் என்னை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்துச்சு. நான் ரொம்ப வரது கிடையாது. ஆனால்
அந்த வெட்கம் நிறைந்த இந்த நேரத்திலும் நீங்கள் வந்து அமருங்கள். சும்மா உட்கார்ந்த பத்தாது, சீட்டை கையில வாங்குங்க. ஆனால் தலையிலே ஒரு பரிவட்ட வைத்தாங்க பார்த்தீங்களா, நான் அப்படியே தமிழ் சங்கத்துல உட்கார்ந்த மாதிரியே எனக்கு ஒரு சந்தோஷம். அமைச்சர் நேரம் வந்துட்டாரு, தமிழ் சங்கத்துல உட்கார்ந்த மாதிரியே ஒரு சந்தோஷம். இந்த பரிவட்டத்தினுடைய நினைவடைகளை சத்தியமாக நான் பொதிந்து வைத்துக் கொள்கிறேன் மனதிலே. அது என்றைக்குமே என் நினைவை விட்டு மாறாது. உச்சபட்ச மரியாதையை தந்த நம்முடைய சிரா அமைப்பினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தம்பி சிராமுடைய பேர் ஸ்ரீராமன் அப்படி மாத்திக்கிறேன், ஸ்ரீராம மாத்தி சிரானே வச்சுக்கிறேன். வாரில சியா எடுத்து சியா ஆக்கிடுங்க, வடமொழியை நான் மாத்துகிறேன், தமிழ்நாட்டில் ஆக்குகிறேன். இம்மா விட்டுறேன், சிரா அங்கேயும் ஒரு சிரா நிற்குது இல்லையா? ஆக எல்லாமே சிறப்பாகவும் சீரம் சிறப்புமாக அமைந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் சொன்னது போலவே இந்த நிதி அறிக்கையை இவ்வளவு வெளிப்படையா, இவ்வளவு வெளிப்படையா அது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையிலையும் கொடுத்து, ஆனால் இவர்கள் செய்த விழாக்களினுடைய செலவு பார்த்தீங்கன்னா அது நிற்குது. நேற்றைய பட்ஜெட் அல்ல, எங்களையோ பட்ஜெட்டை நான் யாரையும் சொல்லல, ஏதோ ஒரு பட்ஜெட் போல நீண்டு இருந்தாலும் ஆனால் செய்த சிறப்புகளை நான் நன்கே அறிவேன். அதையும் நிதிநிலை, அந்த நிதிநிலை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கடவுளை எழுப்புங்க பார்க்கலாம் சிறப்பாக. அதே மாதிரி நம்முடைய சுமித்ரா அவங்க வந்தாங்க, அந்த நம்முடைய ஆண்டருக்கு எல்லா விழாக்களின் போது உணவு கொடுத்துருக்கிறாங்க. எல்லா விழாக்களின் பொழுது உணவு கொடுத்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். வாங்க போங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வாங்க இருங்க சாப்பிடுங்க அப்புறம் போங்க. அப்ப நாமளே இனிமேட்டு வந்ததனாலும் நானே நினைத்துக் கொண்டேன். இப்படி உணவு கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் நான் பார்க்கிறேன். இதனை விட சிறப்பு என்னை அவர்கள் அழைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஏன்னா அடிக்கடி சிரா அமைப்புல இருந்தா கூட அடிக்கடி ஆப்சென்ட் ஆகிற ஒரு உறுப்பினர் என்று சொன்னா அது நானாகத்தான் இருப்பேன். ஆனாலும் அண்ணனை என்ன ஒரு விழாவில் பார்த்துட்டு தந்தை ஸ்ரீராம் பார்த்தாங்க, நான் அவர்களை சரியாக பார்க்கவில்லை. முடிச்சத நான் திரும்பி வீட்டுக்கு போன உடனே 10:22க்கு 22 என்ற எண் முடிக்கிற அழைப்பில் இருந்து நம்பர்ல ஒரு போன் வந்துச்சு. 22 நமக்கு தெரியலையே, எடுத்து நான் 10-12 மணிக்கு பார்க்கிறேன். அம்மா மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை கௌரவம் செலுத்துவதற்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு எதுவும் புரியவில்லை, நானே போவதில்லை. ஆனால் அவர்கள் அடுத்து சொன்னது, இந்த திருச்சிராப்பள்ளியிலே இருக்கின்ற ஒரு மூத்த தமிழாசிரியர் ஓய்வு பெற்றவர் திருக்குறளில் பேசியதை பார்த்தேன். அம்மா அவரிடமும் சொல்லிவிட்டார்கள். அம்மா சொன்ன பதில் மங்களவேலை எனக்கு ஏறக்குறைய 50 வருஷமாக நன்கு தெரியும். பழமையில் வேரூன்றி இருக்கின்றவர்கள்லாம் இருநீளம் பிளக்க வேர் வீழ்க்குமே, மூத்தோர் நட்பு இருநீளம் பிளக்க வேர் வீழ்க்குமே என்பதற்கு என்ன கௌரவித்தார்கள் என்பதற்காக சொல்லவில்லை. இப்படி இனம் கண்டறிந்து அவற்றிலும் சிறப்பாக பெண்களை இனம் கண்டறிந்து மேடையிலே அமர வைத்து அவர் நான் இறங்குறனா கூட இறங்காத என்று அருகில் வைத்து அமர்த்துகின்ற அந்த சிறப்புடைய சிரா அமைப்பு நீடோடி வாழ்க என்று சொல்லி அதில் அந்த குழுல போட்டுட்டே இருந்தாங்க. 4 மணி அதில் எங்கிருக்கிறீர்கள், 6 மணி அதில் எங்கிருக்கிறீர்கள், 8 மணி அதில் எங்கு வந்துவிட்டீர்கள். இப்படித்தான் நடத்தினா தமிழகமே உங்களுக்கு பின்னால், தமிழகமே உங்களுக்கு பின்னால், நாங்கள் முன்னால் என்று நான் பார்த்துக்கல, நான் பதில் கொடுக்கல, இப்படி அழைக்கிறார்களே என்று சொல்லி இந்த அழைப்பிற்காகவே நாமும் வர வேண்டும், இந்த தமிழ் சங்கத்திற்கு வர வேண்டும். என்னுடைய அன்பு சேவசால் மாணவி சரஸ்வதி பாஸ்கரன் வந்திருக்கிறார்கள், அவரையும் வாழ்த்தி நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தென்றலே வளர் போதிடை மல்லை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. இந்த தமிழ் மன்றம் சீரம் சிறப்புமாக தாய்மானவர் ஆலயம் போல இந்த திருச்சிராப்பள்ளி கோட்டையை போல ஓங்கி உயர வேண்டும் என்று இந்த நன்னாளிலே வாழ்த்தி என்னையும் வாழ்த்து அனைத்தவர்களை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான்